அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. நம்ம எல்லாருமே பிறந்ததிலிருந்து சுமார் 1.5 கிலோ எடையுள்ள ஒரு பொருளை தலையில் தூக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் நம்புவீங்களா? சரி, அவ்வளோ எடையுள்ள பொருளை தலையில் வச்சுட்டு இருந்தால் இந்நேரம் தலையெல்லாம் வலிச்சிருக்குமே, ரொம்ப கனமாக இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் வேறு எதை பற்றியும் பேசலைங்க, நம்மளுடைய மூளையை பற்றி தான் பேசுகிறேன். சரி, நம்மளுடைய மூளை சுமார் 1400 கிராம் எடை இருக்குது. ஆனால் எப்பயுமே நம்ம கனமாகவே உணர்ந்தது இல்லையே, ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? நம்மளுடைய மூளை தண்டுவட திரவத்தில் மிதந்து கொண்டிருக்கும், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். சரி, ஏன் அப்படி மிதந்து கொண்டிருக்கணும்? இயற்கை ஏன் அப்படி வடிவமைச்சிச்சு அப்படின்னு பார்ப்போமா? சுமார் 1400 கிராம் எடையுள்ள மூளையானது திரவத்தினுள் மிதக்கும் பொழுது நீர் ஒப்படர்த்தியின் விளைவாக 50 கிராம் எடையாக குறைகிறது. மூளையின் ஒப்படர்த்தி சுமார் 1.040. மூளை தண்டுவடத்தின் ஒப்படர்த்தி 1.007. மூளையின் ஒப்படர்த்தி அதிகமாக இருப்பதனால் அது மிதந்து கொண்டிருக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இதனை மிதப்பு விளைவு, அதாவது பயான்சி எஃபெக்ட் என்கிறோம். இத்தகைய அமைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் நாம் ஏதோ கனமான ஒன்றை தலையில் சுமந்து கொண்டிருப்பதைப் போல உணர்வோம். சரி, இது மட்டும்தான் செய்தா? இந்த திரவம் வேற என்ன செய்து? இந்த மூளை தண்டுவட திரவம் அதிர்ச்சி தாங்கியாக, அதாவது ஷாக் அப்சார்பண்டாகவும் இருக்கு. ஒரு குஷன் மாதிரி, வாட்டர் குஷன் மாதிரி மூளையை சுற்றி இருக்கும். இதனால் மண்டையோட்டில் ஏற்படுற சிறு சிறு அதிர்வுகளை கூட நேரடியாக மூளைக்கு கடத்தாமல் இந்த திரவமே தாங்கி கொள்ளுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த திரவம் மட்டும் இல்லைன்னா நம்ம சின்னதாக செவுத்துல மோதினா கூட பெரிய ஆபத்து மூளைக்கு ஏற்படும். சரியா? சரி, வேற என்ன செய்து? மற்ற உறுப்புகளில் உள்ளதைப் போல கழிவுகளை அகற்ற நிணநீர் அமைப்பு, அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம் மூளையில் இல்லை. எனவே கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முக்கிய பணியையும் இந்த திரவம்தான் மேற்கொள்கிறது. இது நரம்பு செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை விநியோகிப்பதோடு மூளையின் வேதியியல் சூழலை சீராக பராமரிப்பதன் மூலம் நரம்பியல் சமிக்ஞைகள் தடையின்றி பயணிக்க உதவுகிறது. இவ்வாறு மூளையின் பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் கழிவு மேலாண்மை என பல தளங்களில் இயங்கும் இந்த நுண்திரவம் மனித நரம்பு மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கு அடிப்படையான ஒரு உடலியங்கியல் ஊடகமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளது என்று நம்புகிறேன். நன்றி.